அஜித் சார் கூட ஒர்க் பண்ணதுனால அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால அவரோட குட் ஹியூமனிட்டி கைண்ட் ஹார்ட்டட் ஒரு ஹீரோவில் என்ன சொல்கிறது ஒரு எல்லார்கிட்டையுமே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட தான் பேசணும் அவங்கக்கிட்ட தான் பேசணும் அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் கூட அவங்களுக்கான மரியாதை கொடுக்கணுன்றதில் அவர் ரொம்பவே பர்டிகுலராக இருப்பாங்க. ஸோ அவர் கூட படம் பண்ணும்போது நான் என்ன ஒரு 3rd 4th தான் பண்ணியிருப்பேன் பரமசிவன் படத்தில். ஸோ அப்போ நான் ரொம்ப குட்டி பொண்ணு தான். அவர் என்கிட்ட வந்து பேசணும் இது பண்ணணும்லாம் ரொம்ப அவசியம் இல்லை. ஆனால் அவர் இருந்தாலும் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசி எல்லாமே ஷாலினி மேம் அவர்கிட்ட என்னை பற்றி சொன்னது எல்லாமே சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க. இன்னுமா அவர் சொன்ன விஷயம், நீ ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறது நடிகையாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல, விருப்பம் கிடையாது. நீ உன்னோட நல்ல எஜுகேஷனில் உன்னோட எய்ம் என்னவோ உன்னோட அம்மா ஆசை என்னவோ அதுதான் நீ நல்லா கொண்டு வரணுன்றது தான் அவர் அந்த வயசுலேயே என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அதுதான் அவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா நான் நடிப்பு விட மாட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஏன் நடிப்பு வேணான்னு சொன்னாருன்னா, சினிமா பொறுத்த வரைக்கும் எல்லாமே தப்பாக பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நடிகையாக வரணுன்றது. ஸோ அவருக்கு அந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுனால எதுக்கு நீ நல்லா படிக்கிற பொண்ணு எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சி கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஸோ அப்போவே நான் அவர்கிட்ட சொன்னேன்,